வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமைகளில் நாம் மகாலட்சுமி பூஜை செய்தால் செல்வ வளம் பெருகும், பண வரவு அதிகரிக்கும், செல்வம் வீட்டில் தங்கும். முடிந்தால் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு நாம் வாசல் தெளித்து நிலைவாசல் படியில் சின்ன கோலமாவது நாம் போடணும். அப்போ தான் மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வருவாள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நாம் மங்கள பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும். உப்பு, மஞ்சள் போன்ற பொருட்களை வாங்கி வர வேண்டும். உப்பு மகாலட்சுமியின் அம்சம் அல்லவா? கல் உப்பிற்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது. அதனால் வெள்ளிக்கிழமைகளில் நாம் கல் உப்பை வாங்கி வந்து அந்த ஜாடியில் முழுவதுமாக நிரப்பி வைக்க வேண்டும். அதே மாதிரி பூஜை அறையிலும் நாம் கல் உப்பை ஒரு பித்தளையோ அல்லது வெள்ளி பாத்திரத்திலோ அல்லது மண் பானையிலோ நாம் சின்ன பாத்திரம் அதை எடுத்து அதில் கல் உப்பை நாம் நிரப்பி வைக்க வேண்டும். அதற்கு நாம் பூஜையும் செய்யலாம். அதில் மேலே மஞ்சளோ அல்லது வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மேலே வச்சு நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நாம் தனலட்சுமியை வணங்க வேண்டும். அதாவது செல்வ வளம் பெருக, தனலட்சுமி நம் வீட்டில் தங்க, பண வரவு அதிகரிக்க நாம் தனலட்சுமியை நாம் வணங்க வேண்டும். ஒரு வெள்ளி பாத்திரத்தில் அல்லது பித்தளை பாத்திரத்தில் ஒரு தட்டிலோ நாம் சில்லறை இருக்குது பார்த்தீங்களா, 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ், அது 108 வச்சுட்டு நம்ம மகாலட்சுமி முன்னாடியோ, தனலட்சுமி இருந்தால் தனலட்சுமி முன்னாடியோ, அதுதான் நமக்கு தனலட்சுமி. அந்த பாத்திரத்தில் நாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சில்லறை காயின்ஸ் பார்த்தீங்களா, அந்த காயின்ஸ் தான் தனலட்சுமி. நாம் அது பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த 108 காசுகளையும் அந்த வெள்ளி பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம ஒரு 2 அகல் விளக்காவது ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு நாம் 108 போற்றி சொல்லலாம். லக்ஷ்மி தனலக்ஷ்மி போற்றின்னு இருக்க பார்த்தீங்களா, 108 போற்றி அது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி பாடல்கள் தெரிந்தால் பாடிட்டு நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இந்த மாதிரி பூஜை செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும். தனலக்ஷ்மி கண்டிப்பாக வீட்டிற்கு வருவாள். நம்ம வீட்டில் பணம் தங்கும். அந்த காயின்ஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 108 காயின்ஸ் அதை வச்சுட்டு நாம் அதில் பூக்களால் அர்ச்சனை செய்துட்டு நம்ம ஒரு சின்ன நெய்வேத்தியமாவது வச்சுட்டு பால் பழம் வச்சா கூட போதும். இல்லைனா தாம்பூலம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து விட்டு நாம் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்தோம்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெறும், தனலட்சுமி நம் வீட்டில் தங்குவாள், பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி நம் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம் வீட்டில் இருக்கும் பூஜை ரூம், அதுக்கப்புறமா சமையல் ரூம், நம்ம சமைத்து முடித்ததும் இந்த ஸ்டவ்வை நம்ம துடைத்து க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிலைவாசல் படி எல்லாமே க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக நிச்சயமாக வருவாள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தூப தீபம் போடணும். வாசனை திரவியங்கள், அதாவது வாசனை இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வீற்றிருப்பாள்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகாலட்சுமி பூஜையை செய்து நீங்களும் எல்லா நன்மையும் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.